நாங்கள் எந்த மாதிரி எடுத்து போட போகிறோம்னா இப்போ வந்து நான் வந்து உனக்கு வந்து பஸ் சிமுலேட்டர் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். வந்து பஸ் சிமுலேட்டர் மட்டும் வருது, அந்த வந்து மோடு மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வந்து பஸ் சிமுலேட்டர் ஏறிக்கிட்டே இருக்கு. எப்படியோ 107 இருக்கு, 65 ஏறிடுச்சு. கொஞ்சம் ஒழுங்காக தான் ஓடுது. பஸ் சிமுலேட்டர் மட்டும் தான் உங்களுக்கு நான் அதுக்கும் உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரிலாம் நான் வந்து எடுக்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரியாக நம்ம வந்து ஸ்பீடாகவும் இந்த மாதிரி போய்க்கலாம். நம்ம வந்து ஸ்பீடாக போய்க்கலாம். நான் வந்து இவ்வளோ இருக்க பஸ்ஸு நான் எடுக்க மாட்டேன். நான் வந்து இவ்வளோ இருக்க பஸ்ஸும் நான் வந்து எடுக்க மாட்டேன் சுத்தமாக. நான் எடுக்கிறதா இங்கே காமிக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகி இந்த மாதிரி தான் நான் எடுக்க போகிறது. போதாங்க பஸ்ஸு மேப் ஏற்ற மாதிரின்ட்டு இதுக்கு நம்ம இது ஏற்றிட்டு போயிடலாம். இப்போ வந்து பஸ் மோடு மேப் பஸ்ஸஸ் 2024 இதுவே நீங்கள் ஏற்றிட்டு போகலாம் அதுக்கு. ஏன்னா இது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது வந்து நம்ம வந்து வேறு எது எடுத்தோம்னா அதை போய் இதில் போய் சர்ச் பண்ணி இது அது வேணும்னு அதான் வேணும் நம்ம போய் சர்ச் பண்ணி எடுக்க ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்காண்டி இதை நம்ம ஏற்றிட்டாலே அது வந்து அப்ளிகேஷனாக போயிடும். இப்போ வந்து பஸ்ஸுங்கிறது போயிட்டு அடுத்து இந்த கேம் எடுத்துக்குவோம். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதில் வந்து மோடும் நல்லா தருவாங்க. அதுக்காக தான் எடுக்கிறேன்னா எடுத்துகிட்டே இருந்துருக்கீங்க. இப்போ வந்து நம்ம பஸ்ஸுங்க ஏறிடுச்சு, அந்த மேப் ஏறிடுச்சு, திருப்பி 2வது மேப் ஏறிடுச்சு, மோடு ஏற்றிட்டோம், ப்ரைவேட் பஸ் மோடும் ஏற்றிட்டோம். நான் ஒரு வீடியோ எடுத்தேன், நான் நல்லா இருந்து இது பண்ணிட்டேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே போய்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து பஸ் சிமுலேட்டருக்குள்ளே தான். சரி இப்போ வந்து நம்ம வந்து பஸ் சிமுலேட்டருக்குள்ளே நம்ம வந்து போயிடணும். வந்து பஸ் சிமுலேட்டருக்குள்ளே போயிட்டு அடுத்து வந்து காமிக்கிறேன் இதோட. இது நான் ஆல்ரெடி வச்ச மோடு தான் நீங்களே பார்க்கலாம். நான் பின்னாடி இதை போட்டு அதை போட்டு தான் வச்சுருக்கேன். மோடெலாம் இன்னும் இருக்கா? சரி எப்போன்னு உங்களுக்கு வந்து நான் வந்து திருப்பி இது பண்ணி சொல்லித்தரேன். இப்போ வந்து இது இருக்கா, இப்போ வந்து லாஸ்ட் ஒன் மோடு இருக்கா, லாஸ்ட் ஒன் மோடுக்கு போயிட்டோம்னா புதுசாக ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா ஷூஸஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு நீங்கள் என்னென்னா யூஸ் த ஃபோல்டர், இதில் வந்து யூஸ் த ஃபோல்டர்னு சொல்லிட்டு இதில் வந்து வரும். அதை வந்து நீங்கள் வந்து அமுக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து இங்கே வந்து ஆலோன்னு போட்டிருக்கோம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தெரியல, வரமாட்டேங்குது. எனக்கு மட்டும் தான் இப்போ வரமாட்டேங்குதுன்னு தான் தெரியல. வண்டி ஆனில் தான் இருக்குது ஃபோனு, நான் வண்டியே தொலைய மாட்டேங்குது. அதான் ரொம்ப கடுப்பு ஏறிக்கிட்டே வருது.
திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அனுப்பணும். என்னன்னு தெரியல, வரவே வந்து தப்ப மாட்டேன். பாடி எப்பவுமே எடுத்து தொலை. நான் பழைய மோட்ல நான் அதிகமாக வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நான் இப்படி ஆட்டணும்ட்டு சொல்லிக்கிறேன். ஆனால் இப்படி எடுத்துட்டேன். இதை சொல்லுன்னா எது கொண்டு எடுக்கணும். ஃபஸ்ட் வந்து நான் வந்து இதில் இப்போ எடுத்துக்கிறேன்னா இப்போ வந்து நான் வந்து ப்ரைவேட் பஸ் மோடில் தான் இருக்கிறோம். வந்து ப்ரைவேட் பஸ் மேப்பில் போய் எடுத்துக்கலாம். இதை வந்து உங்களுக்கு வந்து எடுத்தோன்னு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிட ஆரம்பிச்சிடும். இது வந்து S2 ஆல் போட்டிங்கன்னா நோட்டு ஆல் தான் அது வெளில போயிடும். அது டெல்டா சொல்ல முடியாது. நான் இது S2 ஆல் தான் போகணும். என்ன பஸ் ஒரு வண்டி கூட நல்லா இல்லை. இந்த பஸ் இருக்கு, இந்த பஸ் இருக்கு, PRP இருக்கு, கிருஷ்ணா இருக்கு. எடுக்கிற பஸ் மாதிரி ஒன்றும் கண்டுக்க மாட்டேன். ESP இருக்கு. இது SBBS எடுத்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை அமுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த SPB உங்களுக்கு வந்து சும்மா அந்த ஒயிட் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து SPS நீங்கள் வந்து SBB நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து 6 நீங்கள் எடுத்துடணும். இதை அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ரெவரி வரும். இதை வந்து அமுக்குனீங்கன்னா அதில் இருக்க அந்த ஃபோல்டர் மாதிரி இருக்குல்ல, நீங்கள் அமுக்கிட்டீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப நேரம் அது காமிக்கும். கீழே வந்து இதில் இருக்க இந்த லாஸ்ட் ஆப்ஷன் டவுன்லோட் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து என்னன்னா நீங்கள் வந்து கொடுத்த பஸ்ஸோட ரியல் பேர் இங்கே இருக்கும். இது வந்து டவுன்லோட் டு ஃபோல்டர். இங்கே இதில் இருக்க நீங்கள் வந்து இதில் இருக்க ப்ளூ கலர் ஒன்று இருக்குல்ல, அதை ஒன்று நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே. சில பேர்த்துக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதான் அமுக்கக்கூடாது. டோனட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து டோனட் உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்துட்டு நீங்கள் வந்து அமுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஏறிடுச்சா? ஏதோ நம்மளுக்கு ஏறிடுச்சுல. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி இது வந்து எது ஓடுச்சுன்னா இதில் இருக்க ஃபோல்டர் மேலே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போனா தான் அது வந்து லோட் ஆகுன்னு அர்த்தம். இதில் இருக்க லோடிங் வந்து அதை வந்து முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து லோட் ஆகி அதை வந்து பஸ் சிமுலேட்டருக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். பஸ் சிமுலேட்டருக்கு போயிட்டு இன்பார்ட் இருக்குல்ல, இங்கே வந்து இருக்குல்ல, அதில் இருக்க வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, எனக்கு ஒழுங்காக அது எடுக்க வரல. உங்கள் ஃபோன் எங்கே இருக்கு? இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு போயிட்டு இன்பார்ட்டுக்கு நீங்கள் போயிட்டு இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அதில் போயிட்டு இதுக்கு போயிட்டு இதிலே இதுனா இருக்கும். ஒன்று வந்து இதில் இருந்தால் இருக்கும். ஸோ திஸ் வீக் இதுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து அது வந்து இதாக்கி வேறு இதை வந்து இதாகிட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி அதை வந்து கொடுத்துரும். காலையில் முடிச்சிடும். சரி, கொடுத்துட்டு இதில் இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் டோனட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏற்றி இருக்க இந்த பஸ் மோட்ஸ் தானே. இப்போ நம்ம வந்து பஸ் மோட்ஸில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம்.
சரியா எனக்கு இப்படிதான் சில வாட்டி எனக்கு வரப்போம். நெட்டு கிடைக்கல. இந்த வண்டி தான்டா நான் ஏற்றுனேன். ஒரு வாட்டி எனக்கு வந்து எரிசல் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா அது மட்டும் நீங்கள் வந்து அமுக்கிடுங்க. அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அடுத்து நீங்கள் வந்து காசு தரணும்னா நீங்கள் வந்து காசு தந்துக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் போட்டு பார்க்கணும் கூட பார்த்துக்கணும். இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். இதில் வேறு ஒரு டைம் லூஸ் ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒரு டைம் வச்சுருக்கேன். சரி நம்ம வண்டி எடுத்துருவோம்மா. நினைக்கும் மாதிரி கபகதான் எப்படா எடுப்போம்னு இருக்கும். ஏன்னா இது வந்து விளாட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த கேம் வந்து விளாட இது பண்ண ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்காக நான் எப்படா இந்த கேம் ஓட்டுவோம் எப்படா போகணும்னு எனக்கு இருக்கும். இதில் இருக்கு நான் சொன்னேன்ல இந்த வண்டி தான் இந்த கிருஷ்ணா பஸ். அந்த வண்டியில் வந்து என்னன்னா லைட்டிங்ஸ் இருக்கும், பலூன் இருக்கும், எல்லாமே இதில் இந்த வண்டியில் இருக்கும். தெரியல புதுசாக வந்துக்கிட்டே பஸ். சரி என்ன தாத்திருக்கேன் பார்ப்போம். இப்போ வந்து திருப்பி நீங்கள் அதில் இருக்கிற மோட்ஸில் போயிட்டு நான் வந்து அந்த வெஹிக்கல் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதுக்கு மேலே வெஹிக்கல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் மேப் இருக்கா. மேப்பில் வந்து ஐயப்பன் டெம்பிள் மோலி ஐகேஸ் ஒர்க்கிஸ் யூகேயு மோடம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஏலியன் இருக்க இடத்துக்கு தான் நான் போக போகிறோம். கால் வேறு அடிக்குது. இப்போ நம்ம நம்ம கேம் பசங்களுக்கு என்னோட சாங்ஸ் சொன்னாலும் எனக்கு அப்படி பிடிக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அந்த இது அப்லோட் பண்ணுறேன். இந்தியன் வண்டி இருந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு நான் படுத்துக்கிட்டு அடிக்கிறேன். இப்போ வந்து வண்டியில் வந்து இப்படி இருக்கப்போ தெரியலை. இப்போ நான் நீ ஃப்ரெண்ட்ஸு நமக்கு வீடியோ போட்டேன். எப்படி வண்டி இருக்குன்னு கூட காமிக்கக்கூடாதான்னு இருக்கு. நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம வண்டியை இப்படி கிடக்குது. பண்ணு நான் உங்களுக்கு வந்து வண்டிக்குள்ளே காமிக்கிறேன். வண்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து சொல்லக்கூட வேணாம். கேமரா போட்டு இந்த மாதிரி ஆளுங்க வாங்கி டஸ்டெல்லாம் ரியல் வண்டி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலைன்னா கமெண்ட்ஸ் லேசாக எடுத்து விடுங்க. திருப்பி வீடியோ ஓட்டு விடுங்க. அப்படி போட்டா உங்கள் மேப்பை காணும். இப்படி போனால் தான் ஏலியன் இருக்குமா? அப்படி போனால் வழி இல்லையா? இப்படியாச்சும் போகணும். இப்படி போகிறேன். இப்படி போனால் இப்படியா இப்படியோட்டு நடிச்சிட்டேன். இப்படியோட்டு முடிச்சு இப்படியோ தூச்சிட்டேன். ரோடு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. சரி guys, இப்போ நம்ம கேம் முடிச்சிருவோம். பாய் பாய். உங்கள் செகண்ட் பிளாக்ல விட்டு போடுறேன். திஸ் இஸ் பார்ட் 1. அப்படியே இயர் போடாமல் வண்டி போடுறேன். சரி guys, நான் பார்ட் 2 போடுறேன்.